மை இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காக அவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுற முக்கியமான தலைவர்களை ஒருவர் தொல் திருமாவளவன். தலித் சமூக மக்களின் அரசியல் முகமாக உருவாகியிருக்க திருமாவளவன் பெரம்பலூர் மாவட்டம் செந்துறை பக்கத்தில் இருக்கிற அங்கனூர் அப்படிங்கிற கிராமத்தில் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி தொல்காப்பியன் பெரியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு 2 தம்பிகளும் ஒரு அக்காவும் இருக்காங்க. இவர் தந்தை தொல்காப்பியன் காட்டில் விறகு வெட்டி தான் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார். தன்னோட பள்ளி படிப்பை சொந்த ஊர்லேயே முடித்த திருமாவளவன் விருதாச்சலம் அரசு கலைக்கல்லூரியில் PUC, சென்னை மாநில கல்லூரியில் இடைநிலை வேதியியல், முதுநிலை குற்றவியல் படித்து முடிச்சிருக்காரு. இது தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் படிச்சிருக்காரு. அதே வருஷம் அரசாங்கத்தோட தடவியல் அறிவியல் உதவியாளர் பணியில் சேர்ந்திருக்காரு. சென்னை, மதுரை, கோவைன்னு இப்படி நிறைய இடங்களில் அவர் வேலை செய்திருக்காரு. 1982ஆம் ஆண்டு அம்பேத்கரின் துணைவியார் சவிதா பாரதி தலித் பந்தர் அப்படிங்கிற இயக்கம் மதுரையில் தொடங்கப்பட்டது. அதில் திருமாவளவன் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. 1983இல் இலங்கை தமிழர்களுக்கான பிரச்சனையில் தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் வெடிச்சது. அந்த போராட்டத்தை ஒருங்கிணைச்சதும் திருமாவளவன் தான். இதுதான் திருமாவளவன் அரசியலுக்குள்ள நுழைகிறதுக்கு அடித்தளமாக அமைந்த ஒரு சம்பவம். 1984ஆம் ஆண்டு கவியரசு கண்ணதாசன் இலக்கிய பேரவையின் பொதுச் செயலாளராக திருமாவளவன் பொறுப்பேற்கிறாரு. 1985ஆம் ஆண்டு தலித் மீனவ மாணவர்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்ட இளைஞர் நல இயக்கத்தின் பொதுச் செயலாளராகவும் 1986 இலங்கைக்கு பயணம் செய்து அங்க தமிழ் கல்லூரி மாணவர்கள் நடத்தின போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு. இலங்கை தமிழ் பிரச்சனைகளுக்காக பல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு திருமாவளவன். மேலும் சென்னையில இலங்கை தமிழர்களுக்காக திராவிட கழகம் நடத்தின ரயில் மறியல் போராட்டத்திலும் கலந்துகிட்டாரு. இதுக்கிடையில தான் பாரதிய தலித் பந்தர் இயக்கத்தின் தமிழக அமைப்பாளராக இருந்த மலைச்சாமி 1989ஆம் ஆண்டு இறந்து போறாரு. 1990ஆம் ஆண்டு அந்த அமைப்போட மாநில தலைவராக திருமாவளவன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் தலித் சிறுத்தைகள் அப்படிங்கிற அந்த அமைப்பை விடுதலை சிறுத்தைகள்னு மாற்றி வச்சுட்டாரு. இந்த அமைப்புக்காக ஒரு கொடியை உருவாக்கி அந்த கொடியை முதலாக 1990ஆம் ஆண்டு மதுரையில் ஏற்றி வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பிக்கிறாரு திருமாவளவன். தனி கட்சி அமைப்பு உருவாக்கின அப்புறம் கூட திருமாவளவன் தன்னோட அரசு பணியில் தொடர்ந்துகிட்டே தான் இருந்தார். 1999ஆம் ஆண்டு அவரோட அரசாங்க வேலையை ராஜினாமா பண்ணிட்டு இயக்கத்துக்காக முழு நேரமாக உழைக்க தயாராகிட்டாரு திருமாவளவன். சட்டக்கல்லூரி மாணவர் அப்படிங்கிறதால அவருக்கு பல போராட்டங்களை முன்னெடுத்து நடத்துகிற வாய்ப்பு கிடைக்குது. அப்படி அவர் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுறாரு. அதெல்லாம் கவனிக்கவும் படுது. அப்படிதான் திரு மூப்பனார் அவர்கள் இவரை கவனிக்கிறாரு. ஏராளமான போராட்டங்களை தன்னை ஈடுபடுத்திக்கிறதால இவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாருன்னு திருமாவளவனை அரசியல் பக்கம் இழுத்துட்டு வந்தது மூப்பனார் தான். 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தமாக கூட கூட்டணி வச்சுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கிறார் மூப்பனார். அதுக்கு சம்மதம் தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கூட சேர்ந்து முதலாக மக்களவைத் தேர்தலை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே பெரம்பலூர் தொகுதியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளையும், சிதம்பரம் தொகுதியில் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளையும் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்குது. அந்த தேர்தலில் தான் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல இருந்த அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு திருமாவளவன். அதுக்கப்புறம் தான் திருமாவளவனுக்கு அரசியல் மேல ஒரு ஈடுபாடே வந்திருக்கு. இதுக்கப்புறம் 2001 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திச்சிருக்காங்க. சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனா அதுக்கப்புறம் தான் திமுக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிய அரசியல் மதிப்பை தரம் மறுக்குதுன்னு குற்றம் சாட்டி தன்னோட MLA பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு 2004ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் பாமகக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் வட மாவட்டங்களில் இருந்த பிரச்சனையை தீர்க்கிற முயற்சியில பழ நெடுமாறனும் சேதுராமனும் எடுத்த முயற்சியில் தமிழ் பாதுகாப்பு அப்படிங்கிற இயக்கம் 2004ஆம் ஆண்டு உருவாகி இருக்கு. 2004ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வர சொல்லி வந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு அதிமுக கூட கூட்டணி போட்டு அந்த தேர்தலை சந்திச்சாரு திருமாவளவன். அதுல தமிழகத்தில் 9 இடத்துலையும், புதுச்சேரியில் 2 இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டி போட்டிருக்காங்க. அதுல காட்டுமன்னார்குடி தொகுதியில் போட்டிட்ட கட்சியின் பொருளாளர் செல்வ பெருந்தகையும், மங்களூர்ல ரவிக்குமாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா அதே வருஷம் சில பிரச்சனைகள் காரணமா அதிமுக கூட்டணியில இருந்து வெளியேறியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கப்புறம் திமுக கூட கூட்டணி போட்டாங்க. அந்த கூட்டணி இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோட முக்கியமான அரசியல் கொள்கைகள் என்னன்னா, தலித் மற்றும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக போராடுறது, ஜாதி அடக்குமுறைகளுக்கு எதிரான குரல் கொடுக்கிறது, தனித்தமிழ் வளர்ச்சிக்காக உதவி செய்யறது, தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தனித்தமிழ் கொள்கைக்கும் ஆதரவு கொடுக்கிறது, இந்துத்துவ கொள்கைகளை எதிர்க்கிறது. இதுதான் இவரோட முக்கியமான அரசியல் கொள்கைகள். இது குறித்து திருமாவளவன் பல கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதியிருக்காரு. அமைப்பாய் திரள்வோம், அத்துமீறு, இந்துத்துவத்தை வெறுப்போம், தமிழர்கள் இந்துக்களா, ஈழம் என்றால் புலிகள், புலிகள் என்றால் ஈழம், உள்வாளி அப்படின்னு சில புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்காரு. அன்பு தோழி, மின்சாரம், கனகன்னு சில தமிழ் திரைப்படங்களையும் இவர் நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் திருமாவளவன் திருமணம் செய்து கொள்ளவே இல்லை. தன்னோட 50வது பிறந்தநாள் அப்போ கட்சிக்கு அங்கீகாரம் கிடைச்ச பின்ன அதை பத்தி யோசிப்பேன்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன். பாஜக எதிர்ப்பு அரசியல், மோடி அரசின் மீதான விமர்சன அரசியல், சனாதன எதிர்ப்பு அரசியல்னு தொடர்ச்சியாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியை உருவெடுத்திருக்கார் திருமாவளவன். தாய்மண் அப்படிங்கிற அலுவலகமும் வெளிச்சம் அப்படிங்கிற தொலைக்காட்சியும்
இவர் சொந்தமாக வச்சிருக்காரு. மதுரை மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்துக்காக ஒழிக்க துவங்கியவரது குரல் இப்பவும் அவங்களுக்காக ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு, இனிமேலும் ஒழிக்கும். அரசியல் வாழ்க்கையும் சரி, தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணிச்ச திருமாவளவன் இன்னும் பல்லாண்டுகள் நலமோடு வாழணும்னு வேண்டி அவரது பிறந்த நாளுக்கு மை இந்தியா 24x7 சேனல் சார்பாக நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.